வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நாம இந்த லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அந்த ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இது வந்து எல்எல்பி அப்படின்வாங்க, லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப். இது வந்து இன்ட்ரடியூஸ் இருந்த கம்பெனி ஆக்ட் 2013 பிரகாரம் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நியூ ஒன்று. அந்த லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த வருஷம், எந்த கண்ட்ரியில் வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்தியாவில் எப்போ, அதே போல் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கும் லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எல்எல்பி லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து கம்பைன்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்டு கோஆப்ரேஷன்ஸ், அதாவது கம்பைன்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்டு ஏ கோஆப்ரேஷன், அதாவது பார்ட்னர்ஷிப்புக்கும் இந்த கோஆப்ரேஷனுக்கும் கம்பைன் பண்ணது தான் எல்எல்பி அப்படின்றாங்க. எல்எல்பி லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஸ் டு ஹாவ் லிமிட்டெட் லைபிலிட்டிஸ், அதாவது அவங்களுடைய பொறுப்புகள் வந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்புகள். நார்மல் பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்களுடைய லைபிலிட்டிஸ் வந்து அன்லிமிட்டெடு கிடையாது. அதனால இது வந்து லிமிட்டெடு லைபிலிட்டின்னு வரும்போது லைபிள் ஃபார் த டெப்ட், அவங்க எவ்வளோ கடனோ அதுக்கு மட்டும்தான் அவங்க பொறுப்பாக முடியும், அதுக்கடுத்து அவங்க வந்து பொறுப்பாக முடியாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து இந்த எல்எல்பி அப்படின்னு வரும்போது இந்த லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது வந்து இந்த லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர், அந்த கான்செப்ட் வந்து லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் அந்த கான்செப்ட் மொத 1844 யூகேல வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஆக்ட் பிரகாரமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ இந்த 1844 வந்து யூகேல வந்து லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் அந்த கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து 19th செஞ்சுரியில தான் வந்து இந்த லிமிட்டெட் பார்ட்னர்ஷிப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது வந்து லிமிட்டெட் பார்ட்னர்ஷிப் ஆர் இன்ட்ரடியூஸ்டு 19th செஞ்சுரிஸ். கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் வரும். லிமிட்டெட் பார்ட்னர்ஷிப் எந்த செஞ்சுரியில வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 20th செஞ்சுரி, 80th, 90th, 90th செஞ்சுரிஸ். இதுல இருந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா லிமிட்டெட் டு கன்சர்ன் பார்ட்னர்ஸ், அதாவது லிமிட்டெட் லைபிலிட்டி டு கன்சர்ன் பார்ட்னர், அந்த கன்சர்ன் பார்ட்னருடைய லைபிலிட்டிஸ் வந்து லிமிட்டெட்ன்றாங்க. அடுத்து வந்து 1980 தான் என்ன பண்றாங்கன்னா பொதுவாக வந்து இந்த லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார்மலி இன்ட்ரடியூஸ்டு யூகே, யுனைடெட் கிங்டம், யூகேனா இங்கிலாந்துல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து எடுத்துன்னு வராங்க. அடுத்து வந்து இது வந்து லெஜிஸ்லேஷன் லீகலா வந்து எடுத்துன்னு வந்தது எங்க சார் அப்படின்னா 1991 இந்த டெக்சாஸ், அதாவது யூஎஸ்ஏல வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து இந்த டெக்ஸ்டாட் ஒரு மாகாணத்துல தான் லெஜிஸ்லேஷன் பண்றாங்க. அடுத்து வந்து இந்தியாவில் வந்து 2008 தான் வந்து லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை நமக்கு வந்து கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா 2008. இப்போ லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணது 2008. எல்எல்பி ஆக்ட் இந்தியாவில் எப்படின்னா 2006. இதை தொடர்ந்து தான் வந்து 2010 அப்புறமா இந்த சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரில வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் ஷேர் ஹோல்டர் கான்செப்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஆக்ட் பிரகாரம் லண்டன்ல 1844 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து இந்த லிமிட்டெட் பார்ட்னர்ஷிப் 19th செஞ்சுரியில் வருது. 1980 வந்து அமெரிக்காவில் வந்து லண்டன்ல வந்து ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து அமெரிக்காவில் 91 வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா எடுத்துன்னு வராங்க. இந்தியாவில் 2008 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 2010 வந்து இந்த சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரிலையும் இந்த எல்எல்பி வருது. அடுத்து வந்து இந்த மினிமம் நம்பர் ஆஃப் எல்எல்பி அண்ட் மேக்சிமம் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது லைக் தட் டூ பார்ட்னர்ஸ் தான் மினிமம் நம்பர்ஸ். மேக்சிமம் அப்படின்னு வரும்போது தேர் இஸ் நோ எனி
அப்பர் லிமிட். நோ அப்பர் லிமிட் அப்படின்னா மேக்சிமம் நம்பர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அன்லிமிட்டடுன்றாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து மினிமம் டு மேக்சிமம் வந்து 10, 20 இன் கேஸ் ஆஃப் அதர் பிஸ்னஸ்னா 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பேங்கிங் பிஸ்னஸ்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்னர்ஷிப் அண்டு எல்எல்பி. டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்ட்னர்ஷிப் அண்டு எல்எல்பி அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு எல்எல்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்பர் 1 பாருங்க, லைபிலிட்டிஸ். இப்போ பொதுவாக பார்ட்னருடைய லைபிலிட்டிஸ் வந்து அன்லிமிட்டெட், வரையறா பொறுப்புகள் அப்படின்வாங்க. வரையறா பொறுப்புகள்னா அவங்களுடைய தொழிலில் வந்து ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ இல்லை தொழில் வந்து மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாலோ தொழில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து போதுமானதாக இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய சொந்த சொத்து வித்தாவது தொழிலில் ஏற்பட்ட நட்டத்தை வந்து சரி கட்டணும். அதுதான் வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டிஸ். அதாவது இன் கேஸ் ஆஃப் எனி debt or any liabilities or any losses incurred in the business, the assets are not available to settle the debt of the business. The partners are liable to sell the own assets and settle the debt of the companies அப்படின்றாங்க. அதே இதில் லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு வரும்போது, லிமிட்டெட் லைபிலிட்டிஸ்னு வரும்போது இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து லைபிள். இன் கேஸ் வந்து நம்ம சொல்லுவோம் ஜெயின் ஸ்டாக் கம்பெனியில் இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு 100 ருபீஸ் கொடுத்து ஷேர்ஸ் வாங்குறாரு. அதில் ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் எல்லாம் முடிஞ்சிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் பெண்டிங் வைப்பாங்க. ஒரு 20 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 20 ரூபாய் மட்டும்தான் அவர் லைபிள். இன்கேஸ் நிறைய நஷ்டம் ஆகுதுன்னா அது அவர் ஷேர் ஹோல்டர் பொறுப்பேற்றுக்க மாட்டார். அடுத்து என்னன்னா மேனேஜ்மெண்ட்னு வரும்போது ஈக்குவல் ஷேர்டு மேனேஜ்மெண்ட். பார்ட்னர்ஷிப்ல எல்லா பார்ட்னரும் ஈக்குவலாக பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்டு அக்ரிமெண்ட்லையும் இருக்குன்றாங்க. லீகல் ஸ்டேட்டஸ் வரும்போது நாட் ஏ செப்பரேட் லீகல் என்டிட்டிஸ். இதுக்குன்னு சொல்லி செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லை. அதாவது செப்பரேட் லீகல் என்டிட்டினா நீடித்த நிலையான வாழ்வு கிடையாது. இதில் வந்து நீடித்த நிலையான வாழ்வு இருக்குது. டாக்ஸேஷன் வரும்போது என்னன்னா இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக தான் இந்த டாக்ஸ் வருது. இதுலயும் லைக் தட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டாக்ஸஸ் தான். அடுத்து பாருங்க ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப்பை ஃபார்மேஷன் பண்றது வந்து ஈஸி. ஏன் அப்படின்னா தேர் இஸ் நோ எனி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் டு ஃபார்ம் ஏ பார்ட்னர்ஷிப். இஸ் ஏ சிம்பிள் ரிசோலேஷன்ஸ் அண்ட் மேக் ஏ டீட் ஆஃப் த பிட்வீன் த பார்ட்னர்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கின்னு நாம் வந்து பண்ணலாம். அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து நாட் கம்பல்சரி. ஆனால் இந்த இடத்துல லிமிட்டெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி அண்டு லீகல் ஃப்ரேம் ஒர்க். இட் மீன்ஸ் அப்படின்னா சர்டன் ஃப்ரேம் ஒர்க்கு அவங்க வந்து பண்ணும். லீகல் ஃப்ரேம் ஒர்க் மீன்ஸ் அப்படின்னா பார்ட்னருடைய அட்ரஸு, நேமு, ரிஜிஸ்ட்ரேஷனு, யார் மெம்பரு, யார் டைரக்டரு, இந்த டீட்டெயில் எல்லாமே தரணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு. இந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வரும்போது வித் நோ ஃபார்மல் லிமிட். அதாவது இது இந்த பார்ட்னர் வந்து இவ்வளோதான் தரணுன்றதெல்லாம் கிடையாது. பார்ட்னர் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து ஷேர் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுடைய லிமிட்டட் டு த இன்வெஸ்ட்மெண்ட்டு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கம்ஸ் அண்டர் த லெஜிஸ்லேஷன். சட்டப்பூர்வா இது வந்து வருது. அடுத்து டிசோலேஷன் வரும்போது என்னன்னா டிசோலேஷன்ஸ் பார்ட்னர் அவங்களுடைய பார்ட்னருக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு கன்சர்ன் ஏற்படுத்தி டிசோலேஷன் பண்ணலாம். அதே போல இருந்தாலும் இது வந்து கண்டினியூ டு பாசிபிள் நாட் ஆட்டோமேட்டிக் டிசோலேஷன்ஸ். அது ஏன் இது வந்து கண்டினியூவா வந்து பார்ட்னர்ஷிப் பண்றாங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா லீகல்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். அடுத்து இது வந்து என்ன கான்செப்ட்னா மென் மே கம் அண்ட் கோஸ் பட் மேனேஜ்மெண்ட் ஃபார் எவர்ஸ் அப்படின்வாங்க. மனிதர்கள் வருவாங்க போவாங்க, ஆனால் மேனேஜ்மெண்ட்ன்றது கட்டாயம் இருக்கு. அந்த கான்செப்ட்ல இது வந்து கண்டினியூட்டி பாசிபிலிட்டிஸ். அடுத்து காமன் யூசர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணலாம். அதே போல் வந்து என்னன்னா
ஃபேமிலி பிஸ்னஸுக்கு தான் இது வந்து காமன் யூஸ். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா ப்ரொஃபஷனல் லாயரு, அக்கௌண்டன்ட் இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய இதில் வந்து எல்எல்பி வந்து இந்த லாயர்ஸ் அக்கௌண்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்து சொல்லுங்க, இல்லை வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக்ஸ் வேணும்னா சொல்லுங்க. தேங்க்யூ.